என்னன்னா அந்த பிளாக் மேஜிக் பத்தி பேசியிருந்தீங்க. செய்வினை அப்படின்னா பிளாக் மேஜிக் வர்சஸ் ஒயிட் மேஜிக். ஆமாம் மேம். நிறைய பேருக்கு வந்து இந்த செய்வினை ப்ராப்ளம் இருக்கு. ஏவல்னு சொல்றாங்க, பில்லி சூன்யம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அது இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பமும் இருக்கு. இல்லை இது இருக்கிறதால தான் நமக்கு இந்த மாதிரியான எதிர்வினைகள்லாம் நடக்குதோ அப்படின்ற மனக்குழப்பத்திலேயே மக்கள் இருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்மளுடைய ஆன்மீக பரிகார நேயர்களுக்காக நீங்கள் ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னு நான் என் ப்ரொஃபஷனில் என்ன பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்றைய இளைஞர்கள் இந்த வசிய மருந்தை எப்படி பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். அதாவது ஒரு பெண்ணை வந்து தன்வசப்படுத்திக்கிட்டு அந்த பிள்ளை காலேஜ் படிக்கும்போது, ஏன்னா நிறைய பெற்றோர்கள் வந்து அப்படியே அந்த குமுறலை வந்து ஒரு செய்வினை கோளாறு வீட்டில் எப்படி இருக்குது, இல்லை நமக்கு பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, செய்வினை ஒருத்தருக்கு இருக்கு, இல்லை செய்வினை ரிலேட்டடாக ஏதோ ஒரு நெகட்டிவாக உங்களுக்கு நடக்குது அப்படின்னா அது தடுக்கிறதுக்கு வழிமுறைகள் இருக்கா மேம்? ஆமாம், அதை தான் நான் சொல்கிறேன்ல, எப்பொழுதுமே ஒரு ரூட் காஸ் ஒன்று கண்டுபிடிக்கணும். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. மேம், இன்னைக்கு என்ன ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஒரு பாட்காஸ்ட் சமீபத்தில் நான் ஒன்று பார்த்தேன் மேம். கௌதமி மேமோட நீங்கள் பேசின ஒரு பதிவு என்னன்னா அந்த பிளாக் மேஜிக் பத்தி பேசியிருந்தீங்க. செய்வினை அப்படின்னா பிளாக் மேஜிக் வர்சஸ் ஒயிட் மேஜிக். ஆமாம் மேம். நிறைய பேருக்கு வந்து இந்த செய்வினை ப்ராப்ளம் இருக்கு. ஏவல்னு சொல்றாங்க, பில்லி சூன்யம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அது இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பமும் இருக்கு. இல்லை இது இருக்கிறதால தான் நமக்கு இந்த மாதிரியான எதிர்வினைகள்லாம் நடக்குதோ அப்படின்ற மனக்குழப்பத்திலேயே மக்கள் இருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்மளுடைய ஆன்மீக பரிகார நேயர்களுக்காக நீங்கள் ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்ட்டு தான். ஆமாம், நான் வந்து அன்புடன் கௌதமி அவங்களோட சேனல் பேர், அதனால் அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணாங்க, அதுக்காக போய் பண்ணேன். ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டும் கூட அவங்க. அதில் வந்து அந்த அந்த டாபிக் ஃபஸ்ட்டு நாங்கள் பேச ஆரம்பிக்கும்போது இது எப்படி கான்ட்ரவர்சி வருமா அப்படிங்கிறதும் நாங்கள் யோசித்தோம் பேசும்போது. அப்புறம் நான் இது 2011 இந்த பில்லி சூனியெல்லாம் நானும் பேசின்னு இருக்கேன். எனக்கு அது புதுசு இல்லை. பட் நிறைய பேர் கௌதமி அது பேசுகிறாங்களா, கௌதமி பேசுகிறாங்களா அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த பாட்காஸ்ட் பார்த்துட்டும் அவங்களுக்கும் நம்ம ஃபீட்பேக் வந்து கொடுத்தாங்க. இன்றைய காலகட்டத்தில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த ஜென்சி கிட்ஸு அப்படின்ட்டுன்னு. ஸோ இந்த காலகட்டத்தில் எப்படி வந்து நிறையா ட்ரக்ஸால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, எப்படி வந்து ரொம்ப இப்போ நம்ம சின்ன பிள்ளைங்களெல்லாம் பார்க்கும்போது நான் சில இடங்களில் பார்க்குறேன், பொம்பளை பிள்ளைங்கள கையில் சிகரெட்டை வச்சுக்கிட்டு நின்று வேலைக்கு போகிற பிள்ளைங்க, ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்கும். நான் என் கூட வரவங்கள்ட்ட நான் சொல்லுவேன், ஐயோ இதெல்லாம் என்ன அநியாயமாக இருக்குது, உங்களை யார் அதெல்லாம் பார்க்க சொல்கிறாங்க அப்படின்னுவான் எங்கள் தமிழ் என் கூட இருக்கிறவன். அப்போ நான் வந்து உலகத்தில் வந்து பிள்ளைங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது, இன்றைய காலகட்டத்தில் நம்ம சிகரெட்டு பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இல்லை வந்து ஒரு பொம்பளை பிள்ளைங்க வந்து எப்போவுமே ஒரு ஆம்பளை பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு, ஆம்பளை பசங்க பொம்பளை பிள்ளைங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு நைட்டில் தங்குறது, இதெல்லாம் வந்து இன்றைக்கி ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குது. பெற்றவர்களுக்கு எப்படி இதை வந்து அடக்கணும் அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ நான் என் ப்ரொஃபஷனில் என்ன பார்த்தேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இன்றைய இளைஞர்கள் இந்த வசிய மருந்தை எப்படி பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். அதாவது ஒரு பெண்ணை வந்து தன்வசப்படுத்திக்கிட்டு அந்த பிள்ளை காலேஜ் படிக்கும்போது, ஏன்னா நிறைய பெற்றோர்கள் வந்து அப்படியே அந்த குமுறலை நீங்கள் பார்க்கணும். எப்படி, ஏன்னா நல்ல நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு எப்போ வந்து, இல்லை ஒரு ஆண் எப்போ வந்து ஒருத்தரை பற்றியே மட்டும் நினச்சிக்கிட்டு, இல்லை அவங்களுக்காக சண்டை போடுறது, அவங்களத்தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது, எத்தனை எதிர்ப்புகள். அதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுது, கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு வயிற்றில் குழந்தையோட அம்மா வீட்டுக்கு வருது. வரும்போது என்ன சொல்லுதுங்க, அவன் ரொம்ப அடிக்கிறான், ஃபுல்லாக குடிக்கிறான், என்ன வேலைக்கு போக சொல்லிவிட்டு என்னுடைய சம்பளத்தில் வந்து என்னால் இதுக்கு மேலே அங்கே வாழ முடியல. ஸோ இந்த குழந்தைய வயிற்றில் ஒரு 8 மாதம் 7 மாதம் குழந்தையோட அந்த பொண்ணு அம்மா வீட்டுக்கு வருது பார்த்திங்களா, அதுக்கு அப்போ தான் அந்த பொண்ணுக்கு அந்த தெளிவே ஏற்படுது. இப்படி நான் நிறைய கேசஸ் பார்த்துட்டேங்க. பெற்றவங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது இன்றைக்கி காலகட்டத்தில் இது எங்கேருந்து எப்படி பண்ணுறாங்க என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் என்கிட்ட வரும்பொழுது இது சம்பந்தப்பட்டமான பாதிப்புகள் இப்போ அதிகரிப்பு ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது
இன்றைய காலகட்டத்தில் எப்படி இந்த மாந்திரீகத்தை பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது ஒன்று. மாந்திரீகம் அப்படிங்கிறது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் உலகம் எப்போ சிருஷ்டியாச்சோ, நல்லது அப்படின்னு ஒன்று இருக்கும்போது கெட்டதும் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு செய்வினை கோளாறு வீட்டில் எப்படி இருக்குது, இல்லை நமக்கு பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நல்ல ஒரு 10 வருஷம் நல்லா வாழ்ந்த தம்பதியினர் டக்குன்னு பிரிவாங்க. ஆரம்பத்திலேருந்தே சண்டை, ஆரம்பத்திலேருந்தே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலை அப்படிங்கிறது வேறு. நல்லா வாழ்ந்த குடும்பங்கள் அழிஞ்சு போகிறது, பிரிஞ்சு போகிறது. ஒழுக்கமாக வாழ்ந்த பிள்ளைகள் ஒழுக்கம் தவறுவது. அதே மாதிரி நல்ல ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் திடீர்னு ஆரோக்கிய குறைபாட்டினால் ஒரு மரணத்தை தழுவுவது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, நல்ல செல்வ செழிப்போடு இருக்கிறவங்க டப்பு 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 டப்புன்னு கீழே இறங்குறது. இது எல்லாமே இந்த செய்வினை பாதிப்புனால் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, அந்த காலத்துலேருந்தே ஒரு நிலத்தை வந்து அபகரிக்கிறது. இப்போது இரத்த சொந்தத்துக்குள்ளேயே அண்ணன் தம்பிங்களுக்குள்ள சொத்து தகராறுகள்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சொத்து கிடைக்காமல் பண்ணுறது. இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த ஏவல், பில்லி, சூன்யம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இரத்த சம்மந்தப்பட்டதுக்குள்ளே பண்ணுறவங்க. எதிர்ப்புகள், நம்மளுடைய தொழிலில் ஒருத்தங்க வளராமல் இருக்கணும் அப்படிங்கிறோம் பார்த்திங்களா, அது வந்து நமக்கு அடுத்தவங்க செய்யக்கூடிய அந்த எதிர்ப்பு செய்வினை. ஸோ இப்படி இதில் பல ரகங்க. ஒரு மனிதன் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கக்கூடாது, அவன் வந்து எந்த ஒரு காலகட்டத்திலையும் முன்னேறக்கூடாது, இல்லை ஒரு கணவன் மனைவி அந்யோன்யமாக வாழக்கூடாது. ஒரு சில வீடுகள்லாம் நான் பார்த்துருக்கேங்க, ஆண் வாரிசே தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி செய்வன பண்ண குடும்பங்கள்லாம் எத்தனையோ இருக்குது. வாரிசே வரக்கூடாது, ஏன்னா சொத்து வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அழிக்கக்கூடியவங்க. ஸோ மனிதனினுடைய எண்ணங்கள் இருக்குது பார்த்திங்களா, அது எவ்வளோ அதாவது அடுத்தவன் வாழக்கூடாது அப்படிங்கிற ஆசைப்படுறவன் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம தான் நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கணும். இதில் மாந்திரீகத்தில் நம்மளுடைய இடங்கள் பத்திரமாக இருக்கிறதுக்கும், நம்ம வீடு பத்திரமாக இருக்கிறதுக்கும், இல்லை நம்மளை சார்ந்தவர்கள் பத்திரமாக இருக்கிறதுக்கும் இதில் அதர்வண வேதத்தில் நிறைய மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சார்ந்து தான் நம்ம வந்து எத்தனையோ தேவதைகள் இருக்காங்க, உபாசனை பண்ணி நம்மளை ஒரு காப்பு மாதிரி கட்டி வச்சுக்கிறது தான். ஸோ இதில் நம்ம அவங்கவுங்க கர்மாவை தான் நம்ம வந்து கடைசியில் சொல்லணும். கர்மா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ எப்போவுமே உங்களுக்கு செய்வனை செய்யணுன்னா உங்கள் வீட்டு குலதெய்வத்தை கட்டிடுவாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், தெய்வம் இருக்குது அப்புறம் எப்படி செய்வனை எல்லாம் வரணும். தெய்வம் வந்து உங்களுடைய கெட்ட நேரம் எப்போங்கிறது அந்த மந்திரம் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் பார்த்து தான் செய்வாங்க. ஸோ தெய்வத்தை கட்டிட்டு வீட்டை விட்டு வெளில அனுப்பிட்டாங்கன்னா ஈஸியாக ஒரு கெட்டது வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக அது வந்து வழி கொடுத்துரும். அதனால் என்றைக்குமே நம்ம வீட்டுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒன்று வேண்டும், நமக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது இருக்கணும். இதெல்லாம் உண்மையாக இதை பற்றி விவாதம் பண்ணுறவங்களுக்கு இந்த பதிவு இல்லை. ஆனால் இதை நம்புகிறவங்களுக்கு இந்த பதிவு, உங்களை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த பதிவு தான். ஸோ தெய்வ பலம் நமக்கு எவ்வளோ தான் இருந்தாலும் நம்மளை பலப்படுத்திக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக வாழ்க்கையில் பண்ணிக்கணும். இப்போ இந்த செய்வினை ஒருத்தருக்கு இருக்குது, இல்லை செய்வினை ரிலேட்டடாக ஏதோ ஒரு நெகட்டிவாக உங்களுக்கு நடக்குது அப்படின்னா அது தடுக்கிறதுக்கு வழிமுறைகள் இருக்கா மேம்? ஆமாம், அதை தான் நான் சொல்கிறேன்ல, எப்பொழுதுமே ஒரு ரூட் காஸ் ஒன்று கண்டுபிடிக்கணும். நீங்கள் மேலோட்டமாக பார்க்குறதுங்கிறது வேறு, ரூட் காஸ் அப்படிங்கிறது வேறு. எதனால் இது நடந்திருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான். இப்போ ஒரு உடம்பு சரியில்லைன்னு நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம், ஒரு தலைவலின்று போகிறோம். இந்த தலைவலி வந்து கண்ணுனால் இருக்கலாம், காதுனால் இருக்கலாம், பல்லுனால் இருக்கலாம், எதுனால வேணாலும் இருக்கலாம், இல்லை மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களால் இருக்கலாம். அப்போ அதை நீ அதை கண்டுபிடிச்சா தானே அதுக்கு மருந்து கொடுக்க முடியும். அது என்னன்னே தெரியாமல் ஜஸ்ட் ஒரு பெயின் கில்லர் கொடுத்தா அன்றைக்கி அந்த வலி தீரும், அவ்வளோதான். ஆனால் ஒரு பிரெயின் டியூமர்னால தான் இந்த தலைவலி அப்படிங்கிறது அவனுக்கு கண்டுபிடிச்சி அதை சரிப்படுத்திட்டா அப்படின்னா அவனை அதுலேருந்து நம்ம காப்பாற்றிடும். அதனால் உங்களுக்கு ஒரு செய்வனை அதுதான், இது நம்ம தான் உஷாராக கண்டுபிடிக்கணும். ஸோ உங்கள் வீட்டில் என்ன மாதிரியான ஒரு அமானுஷ்யங்கள் இருக்கா, இல்லை உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் வைப்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை மற்றவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் சிலதெல்லாம் நடக்கும். சில வீடுகள்ல எல்லாம் நீங்கள் பார்க்கலாம், ஒருத்தங்க வந்துட்டு போகிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நிறைய நெகட்டிவ் விஷயங்கள் நடக்கும். இதில் எல்லாம் நம்ம உஷாராக இருக்கணும். இதில் நீங்கள் வீட்டில் பெட்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா அது கரெக்டாக அது கண்டுபிடிச்சிரும். உண்மைதான் மேம். நிறைய
இந்த நாய்களுக்கு, பூனைகளுக்கு இதுக்கெல்லாம் வந்து அந்த அறிவு ஜாஸ்தி ஜாஸ்தி. அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு ஃபிஷ் வச்சுருந்தோம். அது பேர் நான் மறந்து போயிட்டேன். அது வந்து வீட்டில் யார் நெகட்டிவ் பர்சன் வராங்களோ அதுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். அந்த இது நான் அதுக்கப்புறம் அது ரொம்ப எங்கள் வீட்டில் ரொம்ப அது இறந்து போனதுனால எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் அதை வாங்கவே இல்லை. அப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தவங்க எத்தனை பேர் எவ்வளோ கெட்ட எண்ணத்தோடு வந்திருக்காங்க அப்படின்ட்டுன்னு எனக்கு ரொம்ப மனசு சங்கடமாக இருந்ததுக்கப்புறம் நான் அந்த ஃபிஷ் வாங்கவே இல்லை, வைக்கிறது இல்லை. நான் அதை வைக்கிறது இல்லை. சில அறிகுறிகள் நமக்கு இயற்கையே காமிக்குது நிறையா. நமக்கு கெட்டவங்க வந்து வெளியிலேருந்து வரணும்னே இல்லை, வீட்டில் இருக்கிறவங்களே நிறைய பேர் நம்ம சந்தோஷமாக நம்ம சிரித்து பேசினாலே பிடிக்காதவங்க எத்தனையோ பேர் நம்ம கூடவே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் விட முடியாத உறவுகளாக கூட இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம என்ன பண்ண முடியும் இல்லையா? ஸோ நம்ம தான் நம்மளை வந்து பாதுகாத்துக்கணும். என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சூப்பர் மேம். இன்னைக்கு இந்த பிளாக் மேஜிக் பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கம். இது வந்து உண்மையிலேயே சொல்லணும்னா இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு பெரிய கடல். நான் எப்போவுமே சொல்லுவேன், உங்கள் பொண்ணுங்க ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்களா அவங்களுக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு கொடுங்க. உங்கள் வீட்டில் உங்கள் பொட்ட பிள்ளைங்க கல்யாணம் ஆகிருக்குதா அவங்களுக்கு பாதுகாப்பு பண்ணுங்கள். அதே மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க பாதுகாப்பு பண்ணுங்கள். இவங்களுக்கெல்லாம் ஈஸியாக இந்த செய்வினை பாதிப்பு வரும். இந்த டைமில் நான் ஒன்று சொல்லணுன்ட்டுன்னு, எங்கள் சொந்தக்காரங்க ஆக்சுவலாக அவர் பாவம் கிராமத்தில் அவர் உட்காந்துட்டு இருந்திருக்காரு. அவருக்கு செய்வினை பண்ணலை, ஆனால் அந்த ஏவல் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இவர் பாவம் அந்த இடத்துல இருந்ததுனால அந்த ஏவல் வந்து இவரை தாக்கி இவர் புத்தி சுவாதீனம் இல்லாமல் போயிட்டார். அவ்வளோ சொத்து, அவ்வளோ வந்து ரொம்ப நல்ல மனுஷன். கடைசியில் அந்த ஃபேமிலி வந்து ரொம்ப டவுன் ஆகி பிள்ளைங்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அவர் அந்த செய்வன பாதிப்பில் இறந்துட்டார். அந்த வீட்லேயும் வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு உஷாராக இல்லை. ஆனால் அந்த வீட்டினுடைய தலைவர் அப்போ அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்தில் ஏதாவது தெய்வ குத்தம் இருக்கும், அந்த குடும்பத்தில் ஒரு கர்ம வினை இருக்கலாம், இவங்க யாருக்காவது ஒரு செய்வனை வச்சு ஒரு குடும்பத்தை அழித்தவங்களாக இருக்கலாம், இவங்க குடும்பம் இந்த மாதிரி அழிஞ்சது. இதெல்லாம் நான் கண்ணால் பார்த்த விஷயங்கள். ஸோ மாந்திரீகம் அப்படிங்கிறது ஒரு பிளாக் மேஜிக்கு எங்கேயோ ஒன்று செய்கிறாங்க. இதெல்லாம் தெய்வங்களுக்கே செய்த காலங்களும் இருக்குது. புராணங்களில் நம்ம படிச்சிருக்கோம். ராமானுஜருக்கு வந்து அவருடைய எதிரிகள் வந்து எவ்வளவோ அதெல்லாம், பட் அவர் வந்து ஒரு ஞானி அப்படிங்கிறதுனால அவரை காப்பாற்றினார். அவர் நல்லது செய்யணும் அப்படிங்கும்போது பெருமாளும் அவரை வந்து காப்பாற்றினார். அதனால் நம்ம வந்து எல்லாரும் ராமானுஜராக இருக்க முடியாது இல்லையா? அதனால் நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நிச்சயமா மேம். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த செய்வினை பாதிப்பு அப்படின்றது எல்லாரையும் தாக்குது. ஆமாம். முதல்ல வந்து நான் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது, பழைய காலத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டவங்க வீட்லேயும் போய் சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த உணவு பழக்க வழக்கம் வந்து இன்றைக்கி நான் சோஷியலைஸ் பண்ணுறேன்னு யாருக்கு என்ன மாதிரியான எண்ணத்தோடு நமக்கு சோறு வைப்பாங்கன்னு நமக்கு தெரியாது, அதில் என்ன போட்டு கொடுக்குறாங்கங்கிறதும் தெரியாது. நிறைய இளைஞர்கள் பாதிக்கப்படுறது இந்த உணவு பழக்க வழக்கத்தினால தான். அண்டு அவங்களுடைய துணி கர்ச்சீஃப். அப்போ பழைய காலம் வந்து எவ்வளோ நம்ம முன்னோர்கள், நீ தெரியாதவங்க வீட்டுக்கு போகாத, நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து சேரு, மற்றவங்க வீட்டில் போய் தூங்காத, மற்றவங்க வீட்டில் போய் தங்காத, இதெல்லாம் எவ்வளவோ சொல்லி வச்சாங்க. பட் இன்றைக்கி வந்து எனக்கு இண்டிபெண்டன்ஸ் வேணும், பெண்களை வந்து அடக்கி வைக்கிறாங்க. ஆம்பளை பசங்களாம் இன்றைக்கி எல்லாம் எனக்கு தெரிஞ்சு என்ன வீக்கெண்டு வந்து போய் எங்கேயோ தங்கறதான். இது பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் நிறைய பேர் என்கிட்ட சொல்லி புலம்பியிருக்காங்க. வீட்டுக்கு அடங்கிறதே கிடையாது இந்த பிள்ளைங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காலம் எங்கே போகுதுன்னு எனக்கும் தெரியல. உண்மைதான் மேம். எங்கே என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமல் இந்த மாதிரி விபத்துகள் போய் மாட்டிக்கிறதும் சிக்கிக்கிறதும் போய்கிட்டு தான். இந்த ட்ரக்ஸில் இருக்கிற பிள்ளைங்க, இந்த அம்மாவெல்லாம் பார்க்குறச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்லா படிக்க வச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க எவ்வளோ வயிற்ற கட்டி வாயை கட்டி இந்த பிள்ளைங்களெல்லாம் ஒரு நல்ல இன்ஸ்டியூஷன் ஹாஸ்டல்லாம் சேர்த்து படிக்க வச்சு எப்படி ஒரு கெட்ட பழக்கங்களுக்கெல்லாம் அடிமையாக இருக்காங்கன்னு. இப்போ எனக்கு ரீசண்டாக யூஎஸ்லேருந்து ஒரு நம்ம ஆன்மீக பரிகாரம் நேயர் தான் அவங்க வந்திருந்தாங்க. நம்ம இந்தியன்ஸ் அங்கே இருக்கிற பிள்ளைங்களே இந்த மாதிரியான இந்த வசிய மருந்துனால அந்த பிள்ளைய வந்து ஃபுல்லாக டோட்டலாக கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இது சொல்கிறத தான் கேட்கணும், வீட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி ஒரே சைல்டு, இப்போல்லாம் எல்லாருக்குமே சிங்கிள் சைல்டு இது தான். அந்த பெற்றோர்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் எனிவே இப்போ அவங்க
ஐ திங்க் நல்லா இருக்காங்க. பரிகாரத்துக்காக என்கிட்ட வந்தாங்க. ஐ எம் ஹாப்பி தட் கேர்ள் இஸ் ஆல்சோ ஃபைன் நவ். இது மாதிரிலாம் நிறைய இன்சிடென்ட் நடக்குதுங்க உலகத்தில். நான் இந்த மாதிரி கதைகள்லாம் சொல்லணும்னா என் ஆஃபீஸில் நடந்த கதைகளுக்கு நமக்கு வந்து ஒரு யுகம் எபிசோடே பத்தாது. உண்மைதான். மக்கள் ஆனால் அவேர்னஸாக இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், இதுலேருந்து வெளியில் வர்றது எப்படின்றதையும் கற்றுக்கணும். கண்டிப்பாக. அதாவது அதை தெரியாதவங்களோட நம்ம போய் வெளியில் சாப்பிட்றது, இல்லை நமக்கு ஒருத்தங்க மேலே சந்தேகம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உஷாராக இருக்கணும். இதில் எல்லாம் நம்ம என் லைஃப்லேயே நிறையா நடந்திருக்கு. நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். சூப்பர் மேம். நல்ல ஒரு மக்களுக்கு தேவையான, இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு பதிவு கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக எனக்கு ரொம்ப திருப்தியான ஒரு சப்ஜெக்ட் இது. நிச்சயமா மேம். நன்றி மேம். தேங்க்யூ.